ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்கக்கிட்ட எதுக்காக நான் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா விஷயத்துக்காகவும் ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம சாரி கேட்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கு தகுந்த ஒரு விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒரு சில விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதனால நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தவங்க மேலே ஒரு பாசமாக இருக்கிறோம், எதாக இருந்தாலுமே அந்த நேரத்தில் அவங்களுக்கு அதுக்கான இதுங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட விஷயங்கள்ங்கிறது இருக்குது. அதை தாண்டி நம்ம புதுசாக ஒருத்தவங்க கிட்ட நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை இது பண்ணுறதா இருக்கட்டும், அதை நம்மளுக்கு எதுக்குமே காரணங்கள் இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இனிமேல் இந்த விஷயத்துக்காகவும் சரி, எதுக்காகவும் சரி, நம்மளால் எதையுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம ஒரு சில இடத்துல நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு விஷயமா தோணிகிட்டு இருந்தது. அதனால் எதுக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நம்மளால் ஓவர் கம் பண்ணி போக முடியாது அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு தோணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால இந்த நேரத்துலையும் சரி, எதுக்காகவும் நம்ம அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டலாம் நம்ம தேவையில்லாத பேச்சுக்களும் சரி, தேவையில்லாத ஒரு இது பண்ணுறதா இருந்தாலும், நம்மளுக்கு அது காரணங்கள் சரியாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காமல் நம்ம ஒரு விஷயத்த செய்கிறனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அதையும் நம்ம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுக்காக எதையும் நம்ம யாருக்காகவும் ஓவர் கம் பண்ணி வாழ்க்கையை இது பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கக்கூடாது. நம்மளுக்கு எது சரியாக படுதோ அதை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளோட ஒரு சில விஷயங்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கலாம். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எந்த இதையும் நம்ம செய்ய முடியுதா, பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு எதுக்கு நடக்குதோ அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதாலையும் யாராலையும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், நம்மளுக்கு அது சரியாக வரல அப்படின்னா அதுக்கு தான் நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நான் முடிஞ்சது நம்ம எதையும் யோசிக்க வேண்டாம், பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அதுக்கு உடனே நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அத்தை, நான் இல்லைங்கல, ஆனால் இவர் ஏன் அப்படி இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு குழப்பமாக இருந்த விஷயம் அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு அதை ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு வர்றதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும்ல, அதுதானே இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னோடனே, சரி நாங்கள் எதையும் எதை பற்றியும் சொல்லலை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எதையுமே இந்த நேரத்துக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலும் இந்த நேரத்தில் அதையும் எதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு எது சரியோ அதை நம்ம இனிமேல் சொல்லிக்கிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணாலே போதும், அதுவே நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது அப்படின்னோடனே, சரி நீங்கள் அதெல்லாம் சொல்கிறீங்க பண்ணுறீங்க அதெல்லாம் கரெக்டு தான், இல்லைங்கள, இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது சரியானதாக இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அது பயன்படக்கூடிய வகையில் நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போகிறோமாங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைங்கள, இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான ஒரு இது வேணும் அப்படிங்கிறத தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் சொல்லலை, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம், சில விஷயங்களை நம்மளுக்கு இது பண்ணிக்கிறதுக்கான டைம்ங்கிறது நமக்கு வேணும், அப்படி தான் நம்மளோட வாழ்க்கைங்கிறது போயிட்டுருக்கு, அதை தான் நம்ம இது பண்ணணும்.